வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அமைதியை சிலர் பலவீனமாக இத்தனை நாட்களும் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பதற்கும் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம ஏதேனும் பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர்களும் பேசினால் உடனே கோபப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு காரணத்திற்காக சில நாட்களாக சமீபத்தில் நீங்கள் அமைதியாகவும் எந்தவிதமான வம்பு சண்டைக்கும் போக வேண்டாம் என்று நீங்கள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அதனை புரிந்து கொள்ளாத சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாயை திறக்க வைப்பதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைப்பதற்கும் இன்னும் சில நபர்கள் நினைத்து கொண்டு தான் இருப்பார்கள். அதிலும் உங்கள் கூடவே உயிர் நண்பர்கள் என்று இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் என்று உங்களை கூறி உங்களையும் அந்த ஒரு பிரச்சனைகளில் இழுத்துவிட பார்ப்பார்கள். முடிந்த அளவுக்கு அதிலிருந்து எச்சரிக்கையாக விலகுவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தேவையான இடத்தில் மட்டும் பேசுவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை உண்டாக்கும். கும்பம் ராசி என்பர்களை, உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய அமைதியான குணம் மட்டும்தான். பல பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக கோவப்படாமல் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் சிலர் இந்த அமைதியை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் எதையும் எதிர்த்து பேச மாட்டீர்கள் என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய பொறுமையை சோதித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் உங்களை சுற்றியே தான் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது தான் நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய பொறுமையை சோதித்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் நல்ல மனதை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசியவர்களும் அந்த பொறுமையை சோதித்த நபர்கள் தான் என்பது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தான் தெரிய வரும். நீங்கள் அமைதியாக இருந்ததால் சில நேரங்களில் உங்களுடைய மதிப்பை குறைத்து பார்த்தவர்களும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் தேவையான இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறுவதும் இனி வரக்கூடிய நாட்களில் அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பானது இருக்கிறது. எனவே சரியான நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசுங்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இனிமேல் யாரையும் எளிதில் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. யாரையும் நண்பாதே என்பது ஒரு கசப்பான உண்மை என்றாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் தாராக மந்திரமாக இனி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களின் ராசிநாதன் சனியின் கடுமையான கட்டளை இதுவாகத்தான் இருக்கும். இனிமேல் உங்களுடைய நிழலை கூட நீங்கள் சில நேரங்களில் சந்தேகிக்க வேண்டியது இருக்கும். ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர்களின் குடும்ப பின்னணி அவங்களுடைய குணம் போன்றவற்றை ஆராயாமல் யாருக்கும் எந்த பரிந்துரையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு லெட்டர் பேடு, கையெழுத்து, அடையாள அட்டைகள் போன்றவற்றை மிகவும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களின் எளிமையான குணத்தை இனிமேல் யாரும் தங்களின் சுய லாபத்திற்கு பயன்படுத்தி கொள்ளாதவாறு உங்களை எப்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நான் சொல்லும்படி நீங்கள் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவிதமான பிரச்சனைகளும் உங்களை அண்டாமல் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் உங்களுக்கான ஒரு பொன்னான நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கப் போகிறது. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வரும். முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு வாயை கொஞ்சம் குறைத்து கொண்டாலே போதும். உங்களுக்கான மதிப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்குள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களையும் நம்பி இனிமே வாழ்க்கைக்குள்ள வாழ ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஏமாற்றங்களாலும் தொடர் தோல்விகளாலும் உங்களுடைய சுய நம்பிக்கை முற்றிலுமாக குலைந்து போயிருக்கலாம். நம்மால் இனிமேல் எதையும் சாதிக்க முடியாதோ என்ற விரக்தியின் விளிம்பில் கூட நீங்கள் அமர்ந்தும் இருக்கலாம். ஆனால் லக்ன பலங்களும் குருவின் சுப பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போவதால்
இழந்த நம்பிக்கை உங்களுடைய மனதில் மீண்டும் ஒரு சிங்கத்தை போல கம்பீரமாக எழுந்து வாழ்க்கைக்குள்ள நடைபோடக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்ற நேர்மறையான மன உறுதி உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. இந்த மன மாற்றங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சூழல்களை உடைத்தெறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களாகவே மாறப்போகிறது. பயங்களும் தயக்கங்களும் உங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். இந்த மீட்டெழுத்த புதிய நம்பிக்கை உங்களை எத்தகைய சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் ஒரு மாவீரனாக மாற்றம் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் என்பதை கிடையாது. எனவே நீங்கள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இன்னும் முன்னேறி கொண்டே தான் இருக்கிறீர்கள். அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்கு மனதைரியம் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது புதிய ஒரு தொடக்கங்களுக்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் வந்துவிட்டது. இனிமேல் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை என்பது அதிகரிக்க தொடங்கும். மற்றவர்கள் தரக்கூடிய உற்சாகத்தை விட உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். பழைய தோல்விகளை தூக்கி எறிந்துவிட்டு அதனை நினைத்து நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய காலடிகளை முன்னே எடுத்து வைத்து நடங்கள். மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கான ஒரு எதிர்காலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்காலங்களை இனிமேலாவது நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பார்த்து விடுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். 1 என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பானது இருக்கிறது. எனவே சரியான நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசுங்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இனிமேல் யாரையும் எளிதில் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. யாரையும் நண்பாதே என்பது ஒரு கசப்பான உண்மை என்றாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் தாராக மந்திரமாக இனி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களின் ராசிநாதன் சனியின் கடுமையான கட்டளை இதுவாகத்தான் இருக்கும். இனிமேல் உங்களுடைய நிழலை கூட நீங்கள் சில நேரங்களில் சந்தேகிக்க வேண்டியது இருக்கும். ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர்களின் குடும்ப பின்னணி அவங்களுடைய குணம் போன்றவற்றை ஆராயாமல் யாருக்கும் எந்த பரிந்துரையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு லெட்டர் பேடு, கையெழுத்து, அடையாள அட்டைகள் போன்றவற்றை மிகவும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களின் எளிமையான குணத்தை இனிமேல் யாரும் தங்களின் சுய லாபத்திற்கு பயன்படுத்தி கொள்ளாதவாறு உங்களை எப்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நான் சொல்லும்படி நீங்கள் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவிதமான பிரச்சனைகளும் உங்களை அண்டாமல் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் உங்களுக்கான ஒரு பொன்னான நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கப் போகிறது. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வரும். முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு வாயை கொஞ்சம் குறைத்து கொண்டாலே போதும். உங்களுக்கான மதிப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்குள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களையும் நம்பி இனிமே வாழ்க்கைக்குள்ள வாழ ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஏமாற்றங்களாலும் தொடர் தோல்விகளாலும் உங்களுடைய சுய நம்பிக்கை முற்றிலுமாக குலைந்து போயிருக்கலாம். நம்மால் இனிமேல் எதையும் சாதிக்க முடியாதோ என்ற விரக்தியின் விளிம்பில் கூட நீங்கள் அமர்ந்தும் இருக்கலாம். ஆனால் லக்ன பலங்களும் குருவின் சுப பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போவதால் இழந்த நம்பிக்கை உங்களுடைய மனதில் மீண்டும் ஒரு சிங்கத்தை போல கம்பீரமாக எழுந்து வாழ்க்கைக்குள்ள நடைபோடக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்ற நேர்மறையான மன உறுதி உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. இந்த மன மாற்றங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சூழல்களை உடைத்தெறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களாகவே மாறப்போகிறது. பயங்களும் தயக்கங்களும் உங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும்.
இந்த மீட்டெழுத்த புதிய நம்பிக்கை உங்களை எத்தகைய சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் ஒரு மாவீரனாக மாற்றம் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் என்பதே கிடையாது. எனவே நீங்கள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இன்னும் முன்னேறி கொண்டே தான் இருக்கிறீர்கள். அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்கு மனதைரியம்